குடும்பத்துல ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். ரஷ்யாவுக்கு தர வழியா போலாம் தெரியுமா அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறதெல்லாம். அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படித்தான் பார்ப்பேன். இந்த ஹும்முங்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஹூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது சாதாரணமா சொல்லி மாதிரி ஹூம் அப்படிங்கிறது அல்ல. இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல அவ்வளவு மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சிச்சுவேஷனுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹோம் இழுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள், என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலிருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலிருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்த வந்திருக்கும் உங்களுக்கும், என்னை ஏறக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன். அப்படித்தான் வருவேன், எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். அதனால பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புறப்படும் போது சொல்லிட்டாங்க 7:30 புறப்பட்டு வந்துருங்கன்னு. ஆனால் முடியல. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துருச்சு. என்ன பேசுறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த அளவு அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனால எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பிச்சு ஒருத்தர் சொன்னார், என்னன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னென்ன உமாபதி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றது அப்படின்ட்டு. இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதிர்ச்சியா? இல்லை, யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் தூரன் வச்சு படத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி, அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு, ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி அவரை ஓரளவு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா இங்கே எடுத்துட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஊர்ல போய் சுத்தி இருந்தாரு. அந்த அம்மா எப்ப பாரு ஒரு 75 வயசுல கூட அந்த அம்மா காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி, அப்பவும் அந்த பையை இப்படியெல்லாம் தப்பு பண்ண கூட என்னை பார்க்கும், பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்ப வாங்கிட்டு இருக்கணும்னாலும் கேட்கும். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. நாடகம் போட கலைகந்த நாளைக்கு காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் மன்றம் வச்சுட்டு அதுல மறுபடியும் நாடகம் பண்ணலாம், ஊரா போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலையும் காசு விட்டு, அப்புறம் அவ்வளவு படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா அவ்வளவு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி கரையேற்றி விடணும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்காக தூரம் போச்சு பூஜைக்கு போட்டேன். அவருக்கு படிப்பு இல்லை, எந்த நாலேஜ் இல்லை, ரொம்ப இதாக இருக்கும். நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன், பசங்க கூட உட்காந்து டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது எல்லா அசிஸ்டண்ட்டும் ஒரு 6-7 பேர் எதிர்த்தாப்புல வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஏதாவது நல்ல சீன் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படியே நிறுத்திக்குவாங்க. என்ன சீனுக்கு ரியாக்ஷன் எல்லாம் ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவு கிட்ட பாக்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவு கிட்ட எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும், ஏன்னா எங்க நேரடியாக கேட்டால் நான் கத்துவேன், டிஸ்கஷன்ல இருக்கும்போது இதுதான் முக்கியமான திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கதவை லேசா திறந்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் கிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒருத்தர் இப்படிமா, இன்னும் கோழியா, ஒருத்தர் இப்படிமா, மீனா, இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கத்துன்னு கத்துனேன். இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப, அவங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லைன்னு. இவர் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டாரு. என்னன்னா அந்த படத்தை விற்கும் போது ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ வித்துட்டாரு. அந்த படத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அப்ப இவரை கூப்பிட்டு என்கிட்ட, என்னங்க உங்க ப்ரொடியூசர் இப்படி பண்ணிட்டாரு, என்னன்னா இப்படி ஓவர்சீஸ் இப்படி வித்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டு விஷயம் தெரியாம ஏதாவது பண்ணிட்டாரு. இல்லைங்க ஒரு படிப்பு இல்லை,
எதார்த்தமா தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இல்ல என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்க வர சொல்லுங்க, தெரியாம பண்ணிட்டாங்கிறத சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இங்கிருந்து அவர் நேரா அவர் அனுப்பிச்சுட்ட, போங்க சாரி சொல்லிட்டு வாங்க. இவர் போனோடனே அங்க கேள்வி கேட்டிருக்காரு, என்னன்னு எதுக்கு என்ன கூப்பிட்டு விட்டீங்க, இந்த மாதிரி ஓவர்சீஸ் நீ எப்படி விற்கலாம், ஓவர்சீஸ் விற்கக்கூடாது, ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு. இவர் ஓவர்சீஸ்ன்னு என்னன்னு கேட்டிருக்காரு. இந்த ஓவர்சீஸ்னா கடல் கடந்து போறது அப்படின்னு உடனே இவர் கேட்டிருக்காரு. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றேன், ஓவர்சீஸ்னா கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு. இப்போ நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க, ரஷ்யாவுக்கு வித்திருக்கேன், ரஷ்யாவுக்கு தர வழியா போலாம் தெரியுமா அப்படின்னு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு, அதனால இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரஷ்யா கடல் வழியா போலாம் தெரியுமா, நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க. இப்ப என்ன கேட்கறது, ஓவர்சீஸ் வித்தா தானே கேட்க முடியும், ரஷ்யா கடல் வழியா போலான்னு சொன்னது ஒண்ணுமே கேட்க முடியும். அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க, இல்ல எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு. யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அப்பதான் எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். பாகிராஜ், நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான், கண்டிப்பா நீ கத்துக்கொள்ள ஏதாவது ஒண்ணு அவங்ககிட்ட இருக்குண்டா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிம்பாரு. அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படித்தான் பார்ப்பேன், சாதாரண ஆளுங்க மாதிரி பார்க்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். இன்னைக்கு பாருங்க, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, சினிமா வந்து முதல்ல காமெடி. அது என்னன்னா, அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு. சரி, சுயம்புவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதோட அடுத்து சொன்னது, சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். என்னன்னா, விவேகா பாடலாசிரியர், அவரு இவரை பத்தி டைரக்டரை பத்தி ஏதோ கேட்குறேன் நான். அவருடனே நீங்க யாருக்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்டு, அப்புறம் நானே இப்பதான் அவரை பார்க்குறேன் டைரக்டர். யார், விவேகா. ஏங்க நீங்க படத்துல பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா, ஏன்னா இப்பெல்லாம் யார் யாரு கூட பாடுறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி மியூசிக்ல இருந்து கூப்பிடுவாரு, பாட்டு பாட சொல்லுவாரு, எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறது ஓகே. பாடலாசிரியர் டைரக்டே மீட் பண்ணாம எப்படி இப்பதான் மீட் பண்ணேன்னு என்னன்னா, இல்ல போன்லயே பேசிக்கிட்டோம், போன்லயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸா போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிற அளவுக்கு. அப்பதான் இன்னொருத்தர் சொல்றாரு, படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படி எல்லாம் இருந்தா நல்ல கதை இப்படி கிடைக்கும், ஏன்னா எல்லாரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது. அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவரு கண்டிப்பா, ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார். தெரியலன்னா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார். அவர் அந்த அளவுக்கு இதானவர். அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்களை தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அதை தொட்டுட்டாரு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எங்கூட வேலை பார்த்த ஒரு வெடுக்கூடாட்டு ஃபோட்டோகிராஃபர், அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு. அதனால அந்த நட்பு அப்படிங்கிறதும் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அதனால கூடி சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிற அந்த இயக்குனர் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய உமாபதியை பத்தி பேசுறத கேதர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். அவர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் இந்த யூடியூப் ப்ரொட்டஸ், அவருக்கு ஆரம்பமாலே என்ன கோவம் தெரியல, நடிச்சா நல்லா நடிச்சா உடனே சினிமாவுக்கு வந்துடுமா, ஆட்சிக்கு கொடுத்துடணுமா, நாட்டை கொடுத்துடணுமான்னு அந்த கோவத்தை கூட என்னையும் வேற ஜாயின் பண்ணிட்டாரு. பாக்யராஜ் நடிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி, நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போய் நான் பேச ஆரம்பிச்சோடனே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைமை செய்து நம்மளை தான் கொண்டு விடுவாங்க. பாக்யராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியல் பற்றி எப்படி நீ பேசலாம்னு சொல்லி பாக்யராஜ் தாக்குன்னு, ஏன்னா டாபிக் அப்படி தானே போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பரவாயில்ல, இது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க. உமாபதி தயாரிப்பாளர் ஒரு பத்திரிகையாளர்னால இதெல்லாம் வரும், அது வரணும். அப்புறம் அந்த ஜீவா அவரு கூட நல்ல விஷயங்கள் பேசினாரு. ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட் வாங்கி அவர்கிட்ட என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இன்னும் விவேகா எல்லாம் பேச வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்க படம் சக்ஸஸ் ஆகணும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஏங்க கீழே இன்றைக்கு நீங்கள் மேலே வாங்க, நீங்கள் மேலே வந்தாச்சு. நீங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.